ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐயப்பாவும் ப்ரோ யூடியூப் சேனல். மழை இன்றைக்கும் தொடர்ந்து கண்டினியூஸாக பெஞ்சிட்டு இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த நிலமை பாருங்கள். டெய்லியும் ஒரு கொடை தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இந்த மழையில் நடக்கிறதுனாவே வெறுப்பாக இருக்குது. அப்படியே துளி துளியாக விழுந்துட்டு இருக்குது. கடுப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சேறு சகதியமாக அப்படியே போகுது. சரி, நாம் என்ன பண்ணுறது? இதிலே தான் போய் ஆகணுன்னு இருக்குது. அப்படியே போகிறோம், அப்படியே போயிட்டுருக்கோம். அப்புறம் இன்றைக்கும் லஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடும்போது காண்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழையில் போய் வாங்கணும்னா இந்த மழையில் நடக்கிறனாவே கடுப்பாக இருக்குது. பட் கிளைமேட் நல்லா இருக்குது, ஜில்லுன்னு. பட் இருந்தாலும் எப்படி சொல்கிறது, இந்த மழை பெஞ்சு சேறு சகஜமாக அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு பார்த்தா ஒன் வேயில் வரான் ஒரு பையன் ஸ்கூட்டியில். 10th தான் படிக்கிற பையன், ஆனால் ஸ்கூட்டியில் அப்படியே வந்திருக்கான். சரின்ட்டு நான் அப்படியே க்ராஸ் பண்ணி அப்படியே போயிட்டேன். எதுவும் கண்டுக்கலை. அப்படியே போர் அடிச்சு அப்படியே பார்த்துட்டு போனேன். சரி, சாப்பாடு போய் வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா அப்புறம் ஆல்ரெடி சிக்கன் இருந்துச்சு. சிக்கன் போய் சூடு பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே சாப்பிடல. ஏதோ காரமாக சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. அதான் அப்படியே போனோம். ஃபுல்லாக ஒரு ரெட் கலர் ரைட்டு, வளைவு நெளிவு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். அப்படியே உடனே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எப்போ கார் வாங்குவோம், எப்போ வீடு கட்டுவோம் எல்லாம் அப்படின்ட்டு. அப்படியே ஃபீல் பண்ணி வச்சுக்கிட்டே அப்படியே பிரெயின் எங்கேயோ போயிடுச்சு. அப்படியே வச்சுக்கிட்டே அப்படியே போகிறேன் நம்ம பாட்டு. சரி, அப்படியே போயிட்டுருக்கேன். சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் கொடை வச்சுக்கிட்டு சைக்கிள் ஓட்டு வரான் பாருங்கள். இந்த மாதிரி அப்படியே சைல்டு குட் மெமரிஸாக வந்துச்சு. சின்ன வயசு அப்படியே சைக்கிளில் ஒரு கொடையை கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு பஸ்ஸில் ஒன்று அலையிறது. எப்படா மழை வரும், எப்படா லீவ் விடுவாங்கன்னு இருந்துச்சு. இப்போ தான் என்னடா மழை பெய்யுது, கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் ஆகுது. அப்புறம் போர் அடிச்சு அப்படியே கொடையை சுற்றிக்கிட்டு விளையாடிக்கிட்டே அப்படியே போனேன். ஜாலியாக பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே கொடையை ஒவ்வொன்றா சுற்றிக்கிட்டு விளையாடிக்கிட்டு அப்படியே. திடீர்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு பொண்ணு பார்த்து சிரிச்சிட்டு போகுது. சரி, ஓகே, அது சிரிச்சான்னா நாம் ஜாலியாக போவோம் அப்படின்ட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படியே போனான். அப்புறம் என்ன, நம்ம வழக்கம் போல் போயிட்டு என்ன சாப்பாடு சாப்பிட்லான்னு யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். சரி, ஒர்க் வேறு நிறையா இருந்துச்சு. கொஞ்சம் ஃப்ரீலான்சிங்னு ஒன்று ஓகே ஆகிற மாதிரி இருக்குது சொல்லியிருந்தால, அந்த ஒர்க் வேறு கொஞ்சம் பெண்டிங்கில் இருந்துச்சு. சரி, ஓகே, அதை போய் பண்ணுவோம், என்னென்ன பண்ணலான்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மழையிலுமே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்கு, எவ்வளோ கூட்டம் அப்படியே வந்துகிட்டே தான் இருக்காங்க. ஓடுற கூட்டம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது, உட்காந்துருக்கிற கூட்டம் உட்காந்துக்கிட்டே தான் இருக்குது. பாருங்கள், தண்ணி எப்படி நிற்கிது பாருங்கள் இந்த தூத்தலுக்கு. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை பெஞ்சாவே இப்படி தான். சரி, அதுக்குள்ளே அண்ணனோட ஃப்ரெண்டு வர வீட்டுக்கு வந்துட்டார். சாவி ஏன்ட்ட இருக்குன்னு ஃபோன் பண்ணாங்க. சரி, உடனே போகலாம் அப்படின்ட்டு வேகமாக போய்ட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவர் வெளியே வெயிட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷமாக. நானும் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் கிளம்புனேன். அப்புறம் சரி அப்படியே போயிட்டு சரி மீட் பண்ணுவோம், அவர் வெயிட் பண்ணுறாருன்னு உடனே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே நடந்து போயிட்டே இருந்தான். உடனே திடீர்னு கால் பண்ணார். ஃபஸ்ட்டு ரூடி கால் பண்ணி சொன்னார். உடனே கிளம்பி போயிட்டான். உடனே அவரும் கால் பண்ணார், இதான் வந்துட்டுக்கண்ணா, வெயிட் பண்ணா 10 நிமிஷம் அப்படின்ட்டேன். அப்படியே வெயிட் பண்ண சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். திடீர்னு ஃப்ரெண்டு கால் பண்ணி, மச்சான் எங்கே இருக்க, வெளியே போகலாமா அப்படின்னு கேட்டான். இல்லை மச்சான், அந்த மலையில் எங்கே வெளியே வர ஐடியா இல்லை, நம்ம ஒரு பார்க்கோம் அப்படின்ட்டேன். ஆக்சுவலாக ரூமில் யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருக்கேன். ஏன்னா எல்லாருமே தீபத்துக்கு போயிட்டாங்க. எனக்கு லீவு கிடைக்கல, அதனால் நானும் போகல தீபத்துக்கு. மிஸ் பண்ணிட்டேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் டைமு. சரி, ஓகேன்ட்டு அப்படியே கிளம்பி வச்சு ஓகே, அவரும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். அப்புறம் பக்கமாக வந்துட்டேன். பார்த்தோன்னே அடையாளமே தெரில. அப்படியே ரெயின் கோட்டாக போட்டு பக்காவாக கேட்டால் ஷூட்டுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.